53 ஆண்டுகளாக ஏமாற்றும் திமுகவை ஓடவிட்டு அடித்த பொதுமக்கள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். திமுகவோட ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் டாஸ்மாக் கடையை மூடிடுவோம் அப்படின்ட்டு கலைஞர் அவர்கள் பேச, அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச, அதன் பிறகு இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச, கனிமொழி அவர்கள் பேச அப்படின்னு பேசிக்கிட்டு மட்டுமே இருக்காங்க. இன்னும் ஒன்று கூட நடக்கலைங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் என் தொகுதியில் 1 வருஷத்துக்கு மேலாக போராடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த மதுக்கடைகளை மூடுவோன்னு சொல்லி தான் இவர் ஓட்டே வாங்கினார்னு நேரடியாக அங்கே நின்று அந்த நபரை கை காட்டி பேசி மக்கள் விரட்டி அடித்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க. அந்த காணொலியோடைய லிங்க்கை நான் நம்மளுடைய முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். 22/8/1973 அப்போ கருணாநிதி அவர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம், சட்டப்பேரவையில் ஒருமனதான தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்துலேருந்து நாங்கள் இதை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு காலத்தில் பேசியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2015 அப்போவும் திமுக கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டவட்டமான அறிவிப்பு இது பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. 96லேயும் கழக ஆட்சியில் மதுவிலக்கு தீவிரமாக அமல்படுத்தப்படும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3 அப்படின்னு போயிட்டு 50 வருடங்கள் கழிச்சும் கூட திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதை சொல்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க வெறும் பூச்சாண்டி காட்டிட்டு மக்களை ஏமாற்றிட்டு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் இப்பொழுது தான் தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு புரிய வருகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறதும் இப்போ தான் அவங்க எல்லாருக்குமே தெரியவும் வருது. இதற்கான காரணத்தை விரைவில் பொதுமக்கள் அனைவரும் புரிஞ்சுப்பாங்க. இப்போது எப்படி ஒரு தொகுதியில் ஓட்டு கேட்டு அவங்க ஓட்டு செக் பண்ணி விடுறதுக்காக வரும்போதே மிரட்டி இந்த மாதிரி அனுப்புகிறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் மிரட்டி அடிக்கும்போது மக்கள் தெளிவாகும்போது அவர்களுக்கான அரசியலும் அவர்களுக்கான நலனும் நிச்சயமாக அதுவாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.